அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம வித்யாம்பிகையின் பேரருளாலும் ஆனந்தலஹரியின் அன்பர்களான உங்களாலும் ஆனந்தலஹரியின் இந்த அபிராமி அந்தாதி வைபவத்தில் 13ஆம் பாடலை சிந்திக்க உள்ளோம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் உனக்கு நான் கலந்து தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சரஸ்வதி நமோஸ்துப்யம் வரதே காமரூபிணி, வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மே சதா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. என்னுடைய பரமேஷ்டி குருவான ஆத்ம வித்யாம்பிகையை பணிந்து பரமகுருவான ஸ்ரீ வித்யா உபாசகி கோட்டூர்புரம் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மாளின் திருப்பாதங்களை தொட்டு என்னுடைய பரமகுருவான என்னை ஈன்ற பெற்றோர்களான விஜயன் ஜெயா தம்பதியினரின் திருப்பாதங்களை பணிந்து ஆனந்தலஹரியின் இந்த அபிராமி அந்தாதி வைபவத்தில் 13வது பாடலை சிந்தனை செய்ய உள்ளோம். பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. இதுவரை அம்பிகையின் விஸ்தாரமான அழகு, அவளுடைய விஸ்வரூப தரிசனம் இவைகளை பாடியவர் நல்ல அடியார் கூட்டத்தில் அவரை இருத்தி வைத்ததற்கு நன்றி கூறிவிட்டு, இந்த அம்பிகையை அன்றி தனக்கு வேறொரு தெய்வம் சித்திக்கவில்லை அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொல்கிற மாதிரி இந்த பாடலை பாடியிருக்காருங்கிறது புரியுது. பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கரந்தவளே அப்படின்னு சொல்கிறார். அம்பிகைக்கு சஹஸ்ரநாமத்தில் அழகாக ஒரு பேர் உண்டு. பிரம்மரூபா சிருஷ்டிகர்த்தி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே, அம்பிகைத்தான் ஸ்ரீமாதாவாக இருந்து படைத்தல் தொழில் புரிகிறாள், ஸ்ரீ மகாராஜ்ஞியாக இருந்து காத்தல் தொழில் புரிகிறாள். இதையெல்லாம் போன பாடல்களில் பார்த்தோம். அதை தொட்டு இந்த விளக்கமானது இருப்பதை பார்க்க முடிகிறது. பூத்தவளே புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கரந்தவளே, அம்பிகை அதை அழிக்கவும் செய்கிறாள். தொடக்கம் என்று ஒன்று இருக்குமானால் அதற்கு முடிவு அப்படின்னு ஒன்று இருக்கணும். அப்போ அதை காரணமாக கொண்டு அவள் படைத்தல் தொழில் முதற்கொண்டு அழித்தல் தொழில் வரை செய்து வருகிறாள். கரந்தவளே, கரை கண்டனுக்கு மூத்தவளே. கரை கண்டன் அப்படின்னா கண்டம் அப்படின்னா தொண்டை. கரை தொண்டை யாருக்கு இருக்கிறது? நீலகண்டனான அந்த சிவனுக்கு இருக்கிறது. கரை கண்டனுக்கு மூத்தவளே, சிவபெருமானுக்கு மூத்தவள். இவள் தான் ஆதிபராசக்தி இல்லையா? இவள் மாயையாக இந்த பிரபஞ்சத்தையும் உலகத்தையும் சிருஷ்டி செய்து அதில் சிருஷ்டிகர்த்தாவாக பிரம்மா, காத்தல் தொழிலுக்கு விஷ்ணு, அழித்தல் தொழிலுக்கு மகேஸ்வரன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் படைத்து அவர்களுக்கு தொழிலையும் கொடுத்து அவளை ஆண்டு கொண்டிருக்கிறாள். அப்போது இந்த சிவனுக்கு மூத்தவளாகவும் இந்த அம்பிகையே இருக்கிறாள். அப்போது சிவனுக்கு மூத்தவள்னு சொல்லிட்டோன்னா அம்பால ஜராத்மாதீத ரவி பிரபா, அம்பிகை எப்பொழுதும் மூப்பே இல்லாத எப்பொழுதும் நிர்மலமான இளமையை உடையவள்னு சகஸ்ரநாமம் சொல்கிறதே சுவாமின்னு சொன்னேலேனா அந்த சந்தேகமே உங்களுக்கு வரப்படாது அப்படின்னு. என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, வயசே ஆகாத ஒரு அண்ணனுக்கு பிறந்த தங்கச்சி மட்டும் எப்படி வயசானவளாக இருக்க முடியும்? அவருக்கு வயசாச்சுன்னா தானே இவளுக்கு வயசாகும் அப்படின்னு அழகா எளிமையாக அதை பாடுற. என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே,
மனத்தினை ஒருநிலை செய்து ஒடுக்கி சமர்ப்பணம் செய்யும் மாபெரும் தவத்திற்கு இறங்கி வரக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவள் இந்த அம்பிகை. மாதவளே, உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே, இவ்வளவு உயர்வான உன்னை தவிர எனக்கு வேற எந்த தெய்வமா முக்கியம் அப்படின்னு அவர் கேட்குற மாதிரி அழகாக இந்த பாடலை நிறைவு செய்திருக்கிறார். பூத்தவளே, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே. படைச்சுட்டா மட்டும் போதாது, அதை கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணும். காப்பாற்றிட்டா மட்டும் போதாது, அதை மறைக்கணும், இல்லை அழிக்கணும், அதை ஒடுக்கணும். அப்போ தான் மீண்டும் திரும்ப படைத்தல் தொழிலை பண்ண முடியும். அப்போது பூத்தவளே, படைக்கிறவளே, பூத்த வண்ணம் காத்தவளே, படைச்சதுனாலேயே அதை காப்பாற்றக்கூடிய கர்த்தாவாக இருக்கிறாயே. பின் கறந்தவளே, அதற்கப்புறம் மறைத்து கரை கண்டனுக்கு மூத்தவளே, சிவபெருமானுக்கும் மூத்தவளான ஆதிபரையே. மாத்தவளே, பெரும் தவத்தின் காரணத்தினால் அடையக்கூடிய கருத்தாக வரமாக இருக்கக்கூடியவளே. உன்னை போன்ற உயர்வான தெய்வத்தினை அன்றி வேறு எந்த தெய்வத்தினை வணங்குவேன் என நிறைவு செய்திருக்கிறார். பூத்தவளே, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே, கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே. மாத்தவளே, உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. ஆத்ம வித்யாம்பிகையின் நல்லருளோடு இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என கூறி, ஆத்ம வித்யாம்பிகையின் பேரருளால் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறோம். நன்றி.